எனக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது, கடன் அடையணும், இப்போ எனக்கு கடன் அடையுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கடன் அடையுமா அடையாதா? கடன் அப்படின்னா எந்த பாவகம்? கடன் அப்படிங்கிறது 6வது பாவகம். ஸோ அந்த 6வது பாவகத்தை உடைக்கணும் அப்படின்னா 5 செயல்படணும். அப்போ 5 செயல்படணும் அப்படின்னா 1, 5, 9 அப்படிங்கிற பாவகங்கள் செயல்படணும். ஸோ ஒரு மனிதனுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னா 1, 5, 9 பாவக தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அவங்களோட கடன்கள் அடையும். சரி, பொருளாதாரத்தில் நான் மேலோங்குவேனா அப்படின்னு சொல்லி இந்த பாவகத்தின் தசாபுத்திகள் நடக்கும்போது அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, 1, 5, 9 பாவக தசாபுத்திகள் நடக்கும்போது அந்த ஜாதகர் ஒரு நடப்பிலேயே இருப்பார். அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும், வேலை சட்டையில் அழுக்கு கூட்டிடக்கூடாது அப்படிங்கிற இதில் வேலை செய்ய மறுக்கிற அமைப்பில் தான் 1, 5, 9 தசாபுத்திகள் கொண்டு போகும். அப்போ வேலை செஞ்சால் தான் இங்கே வருமானங்கிறது வரும், வருமானம் வந்தால் தான் பொருளாதாரம் உயரும். அதனால் 1, 5, 9 தசாபுத்திகளில் பொருளாதாரம் தொழில் அப்படிங்கிறது சுத்தமாக நடக்காது. அதனால் பொருளாதாரம் நல்லா இயங்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தோடு தொடர்புடைய 2, 6, 10 இந்த தசாபுத்திகள் நல்லா நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதார உயர்வை அடையணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பாவக ரீதியாக 2, 6, 10 தசாபுத்திகள் நடந்தால் அவங்க பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவாங்க. கடனை அடைக்கணும் அப்படின்னா 1, 5, 9 தசாபுத்திகள் நடக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.